விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 259வது பிறந்த நாளையொட்டி சென்னையில் உள்ள அவரது உருவச்சிலைக்கு தமிழக அரசின் சார்பில் மலர் மரியாதை செலுத்தப்பட்டது. இந்திய விடுதலைக்காக போராடிய தீரன் சின்னமலையின் 259வது பிறந்த நாள் விழா இன்று கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது உருவச்சிலையின் கீழ் வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு தமிழக அரசின் சார்பில் செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, உயர்கல்வித்துறை அமைச்சர் பழனியப்பன், தொழில்துறை அமைச்சர் தங்கமணி உள்ளிட்ட 9 அமைச்சர்கள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து சென்னை மாநகராட்சி மேயர் சைதை துரைசாமி, கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் உள்ளிட்ட பலரும் தீரன் சின்னமலையின் சிலைக்கும் உருவப்படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செய்தனர். இதைத் தொடர்ந்து தீரன் சின்னமலையின் உருவப்படத்திற்கு பாமக சார்பில் அதன் தலைவர் ஜி.கே. மணி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பெருமைக்குரிய கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாய மக்கள் கொங்கு மண்டலத்தில் இதை மிக விமர்சையாக கொண்டாடி வருவது மகிழ்ச்சி அளிக்கிறது. தந்தை பெரியார் சொன்ன சமூக நீதியை இந்த நாளில் நினைவு கூற பாட்டாளி மக்கள் கட்சி கடமைப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சமுதாய மக்களுக்கும் கல்வி வேலைவாய்ப்பில் உரிய இடஒதுக்கீடு வேண்டும். அந்த அடிப்படையில் பெருமைக்குரிய சமுதாயம் கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயம். அவர்கள் உழவு தொழிலை நம்பி இந்த நாட்டுக்கு உணவளிக்கக்கூடியவர்கள். அதோடு இன்று தொழில் வளர்ச்சியில அதிக அக்கறை கொண்டு இந்த அந்நிய செலாவணியை நாட்டுக்கு அதிக வருவாய் ஈட்டக்கூடிய சமுதாயமாகவும் நாம் பெருமையோடு பார்க்கிறோம். ஆகவே பெருமைக்குரிய கொங்கு வேளாளர் கவுண்டர் சமுதாயத்திற்கு கல்வி வேலைவாய்ப்பில் தனி இடஒதுக்கீடு வேண்டும்.